பீமனியே பலத்தில் மிஞ்சின ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பீமனியே அவரை பார்க்கும்போது திணறாராம். பீமனோட உடம்புல 10,000 11,000 யானைகளோட பலம் இருந்துச்சு. அப்பேற்பட்ட பீமனே இவரை பார்த்து அப்படியே அதிர்ந்து தெரிச்சு போனாராம். யார் அவர்னு உங்களுக்கு தெரியணுமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் அது யாருன்னு சொல்கிறேன். அப்போ இந்த ஜரான் சொல்கிற அறைக்கு என்ன பண்ணுறாங்க, மேஜிக் மாதிரி அந்த பாதி குழந்தைய அப்படியே ஒன்றா ஜாயின் பண்ணுறாங்க. நம்ம கிருஷ்ணரும் பீமனும் அர்ஜுனும் 3 பவர்ஃபுல்லான ஊரில் கிளம்புறாங்க மகதாவுக்கு. ஓகே, இந்த மகதான்னு சொல்கிற இந்த சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த 5 மலைகளில் மிகப்பெரிய மலை பேர் சைத்தன்யா மலை. இந்த சைத்தன்யா மலைக்கு கீழே ஒரு ட்ரம் இருக்கும். அப்போ நம்ம கிருஷ்ணரும் நம்ம பீமனும் அர்ஜுன் என்ன பண்ணுறாங்க, இந்த சைத்தன்யா மலை மேலே 2 பேருக்கும் கொம்பேட் ஆரம்பிப்பாங்க. பீமனும் ஜராசந்தனும் அவங்களுக்கு என்ன ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நரசிம்மா மதன்ராஜ். இன்றைக்கி நம்ம பீமனை பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பீமனை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த டாப்பிக்கு நான் வச்சுருக்கிற டைட்டில் பீமா வர்சஸ் ஜராசந்தன். ஓகே, வாங்க நம்ம வீடியோவுக்கு போவோம். நம்ம கிருஷ்ணர் இந்திரா பிரசத்தில் யுதிஷ்டர் ஒரு அழகான சிருஷ்டியர் ஹாலை கட்டியிருந்தார். அதை பார்த்துட்டு சந்தோஷத்தில் இந்த யுதிஷ்டர் என்ன பண்ணுறாரு, பலராமன் கொடுக்க சொல்கிறதுக்கு கொஞ்சம் பரிசு தூக்கி கிருஷ்ணன் கொடுக்குறாரு. அப்போ கிருஷ்ணன் அந்த கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு துவாரகாவுக்கு வந்து பலராமனை பார்த்து யுதிஷ்டன் அவருக்காக கொடுத்த கிஃப்ட்ஸ்லாம் தூக்கி அவர் கையில் கொடுத்துட்டு அவர் மனைவி ருக்மணியோட அவர் சந்தோஷமாக கிருஷ்ணன் இருக்கார். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா, சுதார்மா ஹாலில் தான் அப்பாவோட தான் அரசரோடைய பலராமனோட இருந்துட்டு பரதநாட்டியம் ஷோ பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கார். இந்த நேரத்தில் கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்திருப்பார். அப்போ கிருஷ்ணரோட வேலைக்காரர் வந்து சொல்கிறான், கிருஷ்ணரே உங்களை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்ட்டு. சரி, வர சொல்லுப்பா யார் அப்படின்ட்டு. கிருஷ்ணருக்கு அவர் யாருன்னு தெரியாது. அவர் ஒரு கிங், அவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிங். அப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிங் கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறாரு, பகவானே கிருஷ்ணரே, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும், தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ கிருஷ்ணன் கேட்குறாரு, என்ன பிரச்சனை அதுன்ட்டு. ஜராசந்தன் சொல்கிற உங்களை தீவிர பரம எதிரி அவன் படையை தன்னுடைய நாட்டோட படையை பெருசாக்கி பக்கத்தோட நாட்டுக்கெலாம் சண்டைக்கு போய் அங்கே இருக்கிற அரசர்களெல்லாம் கைதியாக்கி அவன் ஜெயிலில் வச்சு சாப்பாடு கொடுக்காம கொடுமைப்படுத்தி கொண்டுக்கிட்டு வரான். அவங்ககிட்ட தாக்கு பிடிக்க முடியாமல் தப்பிச்சு அடித்து தெரிச்சு நாங்கள் தகவலை மட்டும் நான் சொல்கிறேன், எப்படியாச்சும் ஜராசந்தன்லேருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. இப்போது இந்த ஜராசந்தன் யாருன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம கிருஷ்ணர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கம்சனை வதம் பண்ணுறாரு இல்லையா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த கம்சனோடைய சின்ன வயசுலேருந்து ஜிகிரி தோஸ் தான் இந்த ஜராசந்தன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜராசந்தனுடைய மகளை தான் நம்ம கம்சன் கல்யாணம் பண்ணியிருப்பார். ஸோ கம்சனும் ஜராசந்தனும் சொந்தக்காரனுங்க. கம்சனும் ஜராசந்தன் எப்படின்னாக்கா சின்ன வயசுலேருந்து ஜிகிரி தோஸ்து. அப்போது கிருஷ்ணரும் பலராமனும் கம்சனை கொன்ன பிறகு இந்த ஜராசந்தன் என்ன பண்ணுவான், கோவத்தை தாங்க முடியாமல் கோவத்தில் படையை எடுத்துக்கிட்டு அப்பப்போ துவாரகாவுக்கு சண்டைக்கு வருவான். ஸோ சண்டைக்கு வரும்போது நம்ம கிருஷ்ணரும் பலராமனும் என்ன பண்ணுவாங்க, கொடுத்து அனுப்புவாங்க, ஜராசந்தன் வாங்கிட்டு போவான். மறுபடியும் ஒரு பெரிய படையை தட்டிக்கிட்டு துவாரகாவுக்கு கிருஷ்ணருக்கு சண்டைக்கு வருவான். நம்ம கிருஷ்ணரும் பலராமனும் நல்லா கொடுத்து அனுப்புவாங்க, வாங்கிக்கிட்டு போவான். அப்புறம் மறுபடியும் படையை பெருசாக்கிக்கிட்டு கிருஷ்ணர்கிட்ட துவாரகாவுக்கு சண்டைக்கு வருவான். நம்ம கிருஷ்ணன் பலராமனும் நல்லா குடுன்னு கொடுத்து அனுப்புவாங்க, அவனும் வாங்கிட்டு போவான். இப்படியே காலங்கள் ஓடிட்டு இருந்தது. ஆனால் கிருஷ்ணரும் பலராமனாலே ஜராசந்தனை சாகடிக்க முடியல. இப்போது இந்த ஜராசந்தன் யாருன்னா கிருஷ்ணர் பலராமனுடைய ஸ்வான் எதிரி, அப்படிப்பட்ட பரம எதிரி அவன். அப்போ நம்ம கிருஷ்ணர் கேட்குறாரு, இந்த ஜராசந்தனை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ தான் கிருஷ்ணருடைய சீஃப் அட்வைசரான உத்தவா சொல்கிறாரு, பகவான் கிருஷ்ணரே, பீமன் ஒருத்தரை தவிர இந்த ஜராசந்தனை வேறு யாரும் சாகடிக்க முடியாது. நீங்கள் 1-to-1 கம்பேட்டை கூப்பிடுங்க, நீங்கள் 1-to-1 கம்பேட்டில் பீமனால் ஜராசந்தனை கவுத்துற முடியும் அப்படின்ட்டு. அப்போது நம்ம கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, இப்போ தான் இந்திரா பிரசத்துலேருந்து வந்தார், மறுபடியும் இந்திரா பிரசத்துக்கு போகிறாரு நம்ம யுதிஷ்டனை பார்க்குறதுக்கு.
ஸோ மறுபடியும் கிருஷ்ணரை பார்த்தோன்னே பாண்டவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இந்திரபிரஸ்தத்தில் தடபுலான வரவேற்பு கிருஷ்ணர் கொடுத்து கிருஷ்ணரை அரண்மனையில் உட்கார வச்சு பார்க்குறாங்க. அப்போது யுதிஷ்டர் வந்து சொல்கிறார், பகவானே நான் வந்து ராஜசூயம்னு சொல்கிற இந்த வேள்வி நடத்த போகிறேன். இந்த ஜராசந்தனோட சம்பவம் எப்போ நடந்துச்சு உங்களுக்கு தெரியணுமா? ஒரு அழகான செலிஸ்டியல் ஹாலில் கட்டின பிறகு ராஜசூய சாக்ரிஃபைஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த செலிஸ்டியல் ஹாலுக்கும் ராஜசூயத்துக்கும் நடுவில் இந்த சம்பவம் தான் இந்த ஜராசந்த இந்த சம்பவம். அப்போ அவர் சொல்கிறாரு, நாரதர் வந்தார் பேசினார், அப்படின்ட்டு நான் அப்பாவை பற்றி கேட்டேன். அப்பா சொர்க்கத்தில் இல்லையா, அப்பா நரகத்தில் தான் இருக்காரா, யமராஜனுடைய ஹாலில் இருக்காரா, அவர் சொர்க்கத்தில் இருக்கிற இந்திரனோட இருக்கணும்னாக்கா நான் ராஜசூயன் வேள்வி செய்யணும், அதை செஞ்சால் தான் நான் வந்து அப்பாவோடைய ஆத்மா வந்து சொர்க்கத்தில் நிரந்தரமாக இடம் கிடைக்கும், அதுக்கு நான் அந்த உலகத்தை ஆட்சி பண்ணணும், இந்த உலகத்தில் இருக்கிற பாதி சொத்தை என் கைக்கு வரணும், அப்போ தான் அதை நான் செய்ய முடியும் அப்படின்ட்டு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, பாண்டவர்களான உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை, ஆனால் ஒருத்தர் இருக்கான், ஜராசந்தன் இருக்கான். எப்படி இந்திராபிரஸ்தமோ அஸ்தினாபுரமோ ஒரு பயங்கர பலமான ஒரு ராஜ்யமோ உங்களுக்கு ஈக்குவலான ஒரு ராஜ்யம் இருக்குது, அதுதான் ஜராசந்தனுடைய மகதா என்ற ராஜ்யம். அந்த மகதா அந்த ராஜ்யத்தில் இந்த ஜராசந்தன் என்ன பண்ணியிருக்கான்னா, சின்ன சின்ன அரசர்களுடைய சண்டை போட்டு அவங்கள தோக்கடிச்சு அவங்களாம் ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய அலைன்ஸ் ஆயிடுவாங்க. இப்போ உலகத்தினுடைய பாதி பங்கு இந்திரபிரஸ்தன உங்ககிட்ட இருக்குனாக்கா பாதி பங்கு ஜராசந்தன்ட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, நானும் கிருஷ்ணனோட நானும் பலராமனும் நிறைய அரக்கனுங்களை சண்டை போட்டு வீழ்த்தியிருக்கோம். அவனுங்கெல்லாம் எங்ககிட்ட போய் தோத்துட்டு இப்போ ஜராசந்தனுடைய வந்து கேங் ஆகியிருக்கானுங்க. இப்போது ஜராசந்தனுடைய பலம் வந்து பல மடங்கு பெருசாகிருச்சு. இப்போ நம்ம யாருமே போர் எடுத்துக்கிட்டு ஜராசந்தனை போய் தோக்கடிக்க முடியாது. அஸ்தினாபுரமும் இருந்தாலும் சரி, இந்திரபிரஸ்தமும் இருந்தாலும் சரி, துவாரகாவுடைய மன்னனர் உக்ரசேனோட படையை எடுத்துக்கிட்டு நானே ஜராசந்தன்கிட்ட போருக்கு போனாலும் அவனை தோக்கடிக்க முடியாது அப்படின்ட்டு. அதுக்கு ஒரே வழி தான். அப்போ கேட்குறாரு யுதிஷ்டன், அதுக்கு என்ன வழின்னு. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, பீமனால் மட்டும் தான் ஜராசந்தனை தவிர்க்க முடியும். அப்போ பீமனும் ஜராசந்தனும் 1-to-1 கம்பேரில் போனாங்க, கண்டிப்பாக வெற்றி நமக்கு இருக்குது. ஜராசந்தனுடைய பேரை கேட்டோன்னே யுதிஷ்டன் ஆடி போயிடுவார். ஐயோ ஜராசந்தனா, அந்த வேலையே வேண்டாம், ஜராசந்தனை கொன்னா தான் என்னால் ராஜசூயன் சாக்ரிஃபைஸ் நடத்த முடியும்னா அந்த ராஜசூயன் சாக்ரிஃபைஸே வேண்டாம். காரணம், பீமனும் அர்ஜுனனும் எனக்கு 2 கண்ணு மாதிரி, கிருஷ்ணனை நீங்கள் என்னோட தலை மூளை மாதிரி, நீங்கள் 3 பேரில் ஒருத்தர் இல்லைன்னா கூட என்னால் உயிர் வாழ முடியாது, இந்த விஷ பரீட்சையே வேண்டாம் அப்படின்ட்டு யுதிஷ்டர் வந்து பயந்துடுறாரு. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு, யுதிஷ்டா உன் கூட இருக்கிறது யார் தெரியுமா? பீமன். பீமனுடைய பலம் உனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சிருந்துமா நீ பேசுகிற. அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கேன், எப்படி நான் சேதாரம் நடக்க விட்டுருவேன், அப்படியே நான் விட்டுருவேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, யுதிஷ்டரை கன்வின்ஸ் பண்ணுறாரு. அப்போ பாண்டவர்கள் கேட்குறாங்க, இங்கே இந்த ஜராசந்தனை பற்றின கதையை சொல்லுங்கள். இங்கே தான் நம்ம கிருஷ்ணன் வந்து ஜராசந்தனை பற்றின ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறார். ஜராசந்தனுடைய அப்பா மகதாவை ஆட்சி பண்ணியிருந்த ஒரு அரசன். இவருக்கு 2 மனைவி. ரொம்ப காலமாக இவங்களுக்கு பிள்ளை வரமே இல்லை. அப்போ ஒரு ரிஷி வரார். அந்த ரிஷியை நல்லா கவனிச்சிக்கிறாரு ஜராசந்தனோட அப்பா. அப்போ அப்பா கேட்குறாரு, எனக்கு பிள்ளை வரல, எனக்கு பிள்ளை வர கொடுங்கன்னு. அதுக்கு அந்த ரிஷி என்ன பண்ணுறாரா, ஒரு மெங்கோ பழத்தை எடுத்து கொடுக்குறாராம். இந்த மெங்கோ பழத்தை உன் மனைவியை சாப்பிட சொல்லி உனக்கு ஒரு அழகான பலமான மகன் பிறப்பான் அப்படின்ட்டு. அவருக்கு 2 மனைவி. உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த மெங்கோ பழத்தை 2ஆக வெட்டிடுறாரு. 2ஆக வெட்டி முதல் மனைவிக்கு பாதி பழத்தையும் 2ஆவது மனைவிக்கு பாதி பழத்தையும் கொடுத்துட்றாரு. அப்போது இவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்குது. எப்படி பிறக்குது? வெறும் பாதி குழந்தை தான் பிறக்குது. முதல் மனைவிக்கு 1 கண்ணு 1 காது, பாதி வாய் பாதி மூக்கு, ரைட் ஹேண்ட் ரைட் லெக், அவ்வளோதான். இன்னொரு மனைவிக்கு பாதி கண்ணு பாதி மூக்கு பாதி வாய், இந்த 1 காது, லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் லெக்கு லெஃப்ட் பாடி, அவ்வளோதான். 2 பேர் வந்து விகாரமான உருவத்தில் இருக்கிற பிள்ளைய பிரசவிக்கிறாங்க. இன்னும் 2 பேர் பயந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பாதி பிள்ளை தூக்கி காட்டில் வீசிடுறாங்க. இந்த காட்டு பக்கமாக என்ன நடக்குதுன்னா, ஜரான்னு சொல்கிற ஒரு அரக்கியை வந்து அப்படியே உலாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்க்குறாங்க, திடீர்னு கீழே வந்து குழந்தை கிடக்கு. எப்படி கிடக்கு? ஒரு பாதி குழந்தை தான் கிடக்கு. அப்போ அந்த லெஃப்ட் இருக்கிற குழந்தை எடுத்துட்டாங்க. என்னடா பாதி குழந்தை தான் இருக்குது, மீதி குழந்தைய காணும் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. அங்கே வந்து மீதி குழந்தை கிடக்கு, உயிர் இல்லாமல் உடம்பு மட்டும் கிடக்கு.
உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த 2 குழந்தைய எடுத்து பார்க்குறாங்க. அந்த 2 குழந்தைய எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 பேர் ஒரே குழந்தை தான், ஆனால் பாதி பாதியாக இருக்குது. அப்போ இந்த ஜரான் சொல்கிற அறைக்கு என்ன பண்ணுறாங்க, மேஜிக் மாதிரி அந்த பாதி குழந்தைய அப்படியே ஒன்றா ஜாயின் பண்ணுறாங்க. அப்படியே ஒன்றா ஜாயின் பண்ணும்போது 2 குழந்தை அந்த பாதியும் அப்படியே ஒன்றாகி முழு உருவம் கொடுத்து அந்த பேபிக்கு உயிர் வந்து எல்லா குழந்தையும் பிறக்கும் போது என்ன பண்ணாங்க, குவேன்னு அழுவோம். ஆனால் இந்த குழந்தை சிங்கம் மாதிரி கர்ஜிச்சிச்சான். அப்போ ஜரான்னு சொல்ற ஒரு அரக்கினால கம்பைன் பண்ணப்பட்ட இந்த ஜராசந்தன், ஜரா என்பது அரக்கி, சந்தன் என்பது ஒன்றா கம்பைன் பண்ணியிருக்கிறது, அதான் சந்தன். ஸோ கம்பைன் ஜராசந்தன். அப்போ அந்த ஜரான்னு சொல்கிற அந்த அரக்கி வந்து அரசர்கிட்ட ஜராசந்தன் அப்பாட்ட கொடுத்துட்றாங்க, இந்தாங்க ரிஷியோட ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு பிறந்த மகன். அப்போ இந்த அரக்கி சொல்கிறாங்க, உங்கள் மகனோட உடம்புல 10,000 யானையோட பலம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போது இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். பீமாவோட உடம்புலையும் 11,000 யானையோட பலம் இருக்குது. ஜராசந்தன் உடம்புலையும் 11,000 யானை பலம் இருக்குது. ஜராசந்தன் பீமனுக்கு ஈக்குவலான ஒரு வாரியர். அவர் சர்வசாதாரணமான வாரியர் கிடையாது, சும்மா தூக்கிலாம் அடிச்சிட முடியாது அவர். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகேன்னு எல்லா காரியம் கேட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. எங்கே கிளம்புறாங்க, மகதாவுக்கு கிளம்புறாங்க. நம்ம கிருஷ்ணரும் பீமனும் அர்ஜுனும் 3 பவர்ஃபுல்லான வாரியரும் கிளம்புறாங்க மகதாவுக்கு. ஓகே, இந்த மகதான்னு சொல்கிற இந்த சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா 5 மலைகளுக்கு நடுவில் இருக்கும். அந்த 5 மலையும் கேட் மாதிரி இந்த மகதான்னு சொல்கிற இந்த அரசாங்கத்தை வந்து பாதுகாக்கும். அப்போது இந்த 5 மலைகளில் மிகப்பெரிய மலை பேர் சைத்தன்யா மலை. இந்த சைத்தன்யா மலைக்கு கீழே வந்து ஒரு ட்ரம் இருக்கும். அப்போ நம்ம கிருஷ்ணரும் நம்ம பீமனும் அர்ஜுன் என்ன பண்ணுறாங்க, இந்த சைத்தன்யா மலை மேலே ஏறி போகிறாங்க. ஏறி போயிட்டு மலை உச்சியிலேருந்து பார்க்கும்போது ஜராசந்தனுடைய ராஜாங்கமான மகதா தெரியும். அழகழகான அரண்மனைகள், அழகான சிட்டி, ஒரு மேஜிக், ஒரு ஃபேண்டசி படத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சிட்டி. கிட்டத்தட்ட லார்ட் ஆஃப் தி ரிங்கில் காட்டியிருப்பாங்க பாருங்கள், மலை மேலே இருக்கும் இந்த சிட்டியில். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான அழகான ஒரு சூப்பரான ஒரு சிட்டி. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 பேரும் அந்த சைத்தன்யா மலையில் ஏறி பின்பக்கமாக சறுக்கிக்கிட்டே கீழே வராங்க. அப்போது அந்த சைத்தன்யா மலை கீழே வந்து ஒரு பெரிய ட்ரம் இருக்குது. அந்த ட்ரம்மை பார்த்தோன்னே நம்ம கிருஷ்ணன் கதை சொல்கிறாரு. ஜராசந்தன் ஒரு பயங்கரமான அரக்கனை வதம் பண்ணி அவனை கொன்று அவன் தோல் இருந்து இந்த ட்ரம் வந்து செஞ்சு வச்சுருக்கான். இந்த ட்ரம்மை நம்ம ஒரு தடவை தட்டுனா போதும், அதனோட வைப்ரேஷன் 1 மாதம் பூரா எக்கோ ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து ஜராசந்தனுக்கு எதிரிங்க வந்துட்டாங்கன்னு தெரியும். இதனால தான் அவனை யாருமே பிடிக்க முடியல அப்படின்ட்டு நம்ம கிருஷ்ணனும் அர்ஜுனன் என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரம்மை வந்து உடச்சி தள்ளிடுறாங்க, உடச்சி. அப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா பின்கேட் வழியாக உள்ளே போடுறாங்க. அப்போது காவலர்கள் யார் அது 3 பேரும் பின்கேட் வழியாக வரும்போது அவங்க வந்து தோட்டத்தில் இருக்கிற மலர்கள்லாம் பிச்சு கழுத்தில் போட்டுக்கிட்டு ஒரு பிராமின் மாதிரி தோற்றம் போட்டு போகிறாங்க. இந்த ஜராசந்தனோட ராஜ்யத்துக்குள்ளே பிராமின் வந்து கைது பண்ணக்கூடாது. ஜராசந்தன் வந்து ஒரு ஓவ் எடுத்திருந்தாராம், பிராமணர்கள் நான் கொல்ல மாட்டேன், பிராமணர்கள் நான் துன்புறுத்த மாட்டேன், கொல்ல மாட்டேன் துன்புறுத்த மாட்டேன் இல்லை, பிராமணர்கள் நான் நல்லா மதிப்பேன், அதே சமயத்தில் பிராமணர்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அப்போ 3 பேரும் பிராமணர்கள் மாதிரி, துறவிகள் பிராமணர்கள் மாதிரி உள்ளே போகவும் எந்த சோல்ஜரை வந்து அவங்க கைது பண்ணல. அப்போ இந்த நேரத்தில் வந்து ஜராசந்தன் என்ன பண்ணுறாரு, ஒரு அக்னியை வளர்த்துக்கிட்டு இருப்பார். ஸோ அக்னியை வளர்த்துக்கிட்டு பார்க்குறாரு, 3 பிராமணர்கள் வருவாங்க. வந்தோடனே டக்குன்னு எழுந்திரிச்சு ஜராசந்தன் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாரு. கொடுத்தோடனே நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு, நாங்கள் வந்து பகலில் வந்து 2 பேரும் பேச மாட்டாங்க, ராத்திரி தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்ட்டு. ராத்திரி வந்து ஜராசந்தன் அந்த 3 பேர்த்தையும் பார்க்க வராரு. ஜராசந்தனுக்கு தெரியாது இந்த 3 பேர் கிருஷ்ணர் பீமா அர்ஜுன்னு தெரியாது. வரும்போது ஜராசந்தன் என்ன பண்ணுறானாக்கா அவங்களுக்கு பரிசு எடுத்துகிட்டு வர்றாரு. எந்தாங்க பிராமணர்களே, நான் பார்க்க நீங்கள் வந்திருக்கீங்க, பிடிங்க பரிசை. கிருஷ்ணன் அந்த பரிசை வாங்க மறுத்துறாரு. ஜராசந்தனே, நாங்கள் பிராமணர்கள் கிடையாது, நான் தான் கிருஷ்ணர், உன் பரம எதிரி. இவர் பீமர், இவர் அர்ஜுனன். நீ ஒரு வரம் வாங்கியிருக்க, நீ வந்து ஒரு வா வாங்கியிருக்க, பிராமணராக வந்து என்ன கேட்டாலும் நீ செஞ்சிருவ அப்படின்ட்டு. அப்போது நாங்கள் 3 பேர் அவங்க கூட சண்டை போடணும், நாங்கள் 3 பேரில் ஒருத்தர் அவங்க கூட சண்டை போடணும், அல்லனா இந்த 3 பேரில் ஒருத்தர் நீ சூஸ் பண்ணி சண்டை போடணும்.
ஒன்று எங்கள் 3 பேரில் யாராவது ஒருத்தர் கையில் நீ சாகணும், அப்படி இல்லைனாக்கா உன் கையால் நாங்கள் சாகணும். உன்னை நாங்கள் சாக அடிச்சுட்டு நீ சிறையில் வச்சிருக்கிய அந்த அப்பாவி அரசரங்களை நாங்கள் விடுதலை ஆக்கணும்னு சொல்லிட்டு பேச்சு வருது. இன்னும் ஜராசந்தன் சொல்கிறாரு, ஓ கிருஷ்ணன் நீங்கள் தானா, மாயத்தில் வரும்போது வேஷம் போட்டு வரும்போது நினச்சேன் இது எங்கேயோ பார்த்த முகம் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. நேரடியாக நின்று உங்களாலையும் பலராமனாலும் என்னை கொல்ல முடியல, இப்போ பின்பக்கமாக வந்துட்டீங்களா அப்படின்ட்டு. இப்போ ஜராசந்தன் சொல்கிறாரு, ஓகே ரைட்டு, பிராமணர்கள் வேஷம் போட்டு வந்துட்டீங்க, நான் கூட சண்டை போடணும்னு ஆசைப்பட்றீங்க, நான் சண்டை போடுறேன்ட்டு. அப்போது ஜராசந்தன் என்ன பண்ணுறாரு, பீமனை சூஸ் பண்ணுறாரு. காரணம் ஜராசந்தனுக்கு தெரியும் அவருக்கு பவருக்கு ஈக்குவலாக அர்ஜுன் கூட வர முடியாது அப்படின்ட்டு. கிருஷ்ணன் நம்ம விட்டுருவோம், கிருஷ்ணன் நம்ம சேர்க்க வேண்டாம், காரணம் அவர் வந்து கடவுள். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பீமனை வந்து சூஸ் பண்ணுறாரு. பீமனை சூஸ் பண்ணிவிட்டு பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும் சண்டை நடக்குது. இந்த நேரத்தில் ஜராசந்தன் என்ன பண்ணுறாரு, அவர் மகனை தூக்கி சிம்மாசனத்தில் உட்கார வச்சுட்டு அவர் குடானில் இருக்கிற 2 பயங்கரமான கடாயுதத்தை தூக்கிட்டு ஒன்று தூக்கி பீமன்ட்டு கொடுக்குறாரு, ஒன்று தூக்கி ஜராசந்தனுக்கு கொடுக்குறாரு. அப்போது பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும் சூரிய உதயம் வந்த பிறகு சண்டை நடக்குது. 2 பேரும் பயங்கரமாக கடாயத்தில் அடிச்சுக்கிறாங்க. கடாயத்தில் என்ன நெட்ரிக் இருக்குது, வீசுறது, அதை ரித்ரீவ் பண்ணுறது, அதை இங்கிட்டும் அங்கிட்டும் அடிக்கிறது. அப்புறம் கடாயத்தை அடித்தாக்க இங்கே இந்த பீமனோட கடாயத்தை அங்கிட்டு வரும், இவரோட கடாயத்தை அங்கிட்டு போகும், இந்த ஃபென்சிங் மாதிரி. அப்புறம் ஜராசந்தன் ஆட்ட கடாயத்தை பீமன் எடுத்துக்குவார், பீமனோட கடாயத்தை அவர் எடுத்துக்குவார். அப்புறம் 2 பேரும் சண்டை போடுவாங்க. அப்புறம் மறுபடியும் கடாயத்தில் சண்டை போடுவாங்க. பீமன் என்ன பண்ணுறாரு, கடாயத்தால் ஜராசந்தன் மூஞ்சி அடிக்கிறாரு. அப்புறம் ஜராசந்தன் என்ன பண்ணுறாரு, அவர் கடாயத்தால் பீமனுடைய மூஞ்சில் அடிக்கிறாரு. 2 பேரும் நெஞ்சில் அடிக்கிறாங்க, கையில் அடிக்கிறாங்க, காயாரில் அடிக்கிறாங்க. இப்படியே சண்டை வருது. கடாயத்தில் அடிக்க 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 கடாயத்தையுமே பிச்சுக்கிட்டு போயிடுது. இங்கே 2 பேருடைய பவருக்கு கடாயத்தை தாக்கு பிடிக்கல. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் கையில் சண்டை போடுறாங்க. 2 பேரும் முகத்தில் குத்துறாங்க, 2 பேரும் வயிற்றில் குத்துறாங்க, 2 பேரும் முதுகில் குத்துறாங்க, தொட்டையில் குத்துறாங்க, கட்டி பிடிச்சி கீழே உருண்டு சண்டை போடுறாங்க. இந்த பிடிச்சி ஒரு ஆள் தூக்கி வீசி அடிக்கிறது. ஜராசந்தன் மண்டைக்கு என்ன பண்ணுறான், பீமனை பிடிச்சி வீசி அடிக்கிறாரு. அப்புறம் பீமன் கொஞ்ச நேரம் மயக்கம் தெளிஞ்சு வந்து ஜராசந்தனை பிடிச்சி வீசி தூக்கி அடிக்கிறாரு. இப்படியே 2 பேருக்கு சண்டை நடக்குது. சண்டை நடக்க சாயந்தரமாகி சூரியன் மறைஞ்சிருச்சு. சூரியன் மறைந்த பிறகு நோ வார், நோ போர். அந்த காலத்தில் கஷ்டம். சூரிய ஒளி வந்த பிறகு தான் போர் ஆரம்பிக்கணும். சூரியன் மறைஞ்சிச்சுனாக்கா போரை முடிச்சிடணும். அப்போ போர் முடிஞ்சிச்சு. ஜராசந்தன் என்ன பண்ணுறாரு, பீமனையும் கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் அரண்மனை உட்காரச்சு நல்லா பார்த்துக்கிறாரு. மறுபடியும் காலையாகுது. மறுபடியும் இவங்க 2 பேருக்கும் காம்பேட் ஆரம்பமாகுது. 2 பேருக்கும் காம்பேட் ஆரம்பமாகுது. பீமனும் ஜராசந்தனும் அவங்களுக்கு என்னென்ன சண்டை தெரியும், என்னென்ன டெக்னிக் தெரியும், என்னென்ன ஸ்கில் தெரியும், எல்லாத்தையும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைக்கிறாங்க. பீமன் அடிக்கிறாரு, ஜராசந்தனை அடிக்கிறாரு. பீமனால் ஒன்றும் முடியல. ஜராசந்தன் பீமனை அடிக்கிறாரு, ஒன்றும் முடியல. 2 பேரும் அசர மாட்டேங்கிறாங்க, 2 பேரும் கழிச்சு போக மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம், பீமனும் 11,000 யானைக்கு சமம், ஜராசந்தனும் 10,000 யானைக்கு சமம். ஆக்சுவலி இந்த டாபிக்கு நம்ம என்ன டைட்டில் வச்சிருக்கணும் தெரியுமா, பீமா வர்சஸ் பீமான்னு தான் வச்சிருக்கணும். பீமனுக்கு ஈக்குவலான ஒரே பலசாலி, பீமனுக்கு ஈக்குவலான ஒரே திறமசாலி இந்த ஜராசந்தன் மட்டும்தான். இந்த ஜராசந்தன் ஒரு தடவை கர்ணனும் சண்டைக்கு போயிருக்காரு. ஆனால் கர்ணனான கோல வந்து இந்த ஜராசந்தனை தோக்கடிக்க முடியல அப்படின்ட்டு நம்மளுடைய புராணம் வந்து இங்கே இண்டிகேட் பண்ணி சொல்லுது. அப்போ மறுபடியும் சாயந்தரம் ஆயிடுது, சூரிய ஒளி மறைஞ்சிருக்கு. மறைஞ்ச உடனே 2 பேரும் போயிட்டு அவங்க அரண்மனை ரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ கிருஷ்ணன் அர்ஜுனன் கேட்குறாங்க, பீமா அந்த போர் எப்படி நடந்துச்சு? அப்போ பீமா சொல்கிறாரு, எனக்கு இன்னமும் அந்த போர் சண்டை முடிகிற மாதிரி எனக்கு தெரியல. காரணம் ஜராசந்தன் என்னோட பலசாலியாக இருக்கான், அவனால் தோக்கடிக்க முடியுமா எனக்கு தெரில. இந்த போர் இப்போதைக்கு ஓயற மாதிரி எனக்கு தெரியல, அவன் ரொம்ப பலசாலியாக இருக்கான் அப்படின்னு. அப்போ ஜராசந்தனும் அவர் மந்திரியோட பேசுகிறாங்க. ஜராசந்தனை நீங்கள் சொல்லுங்கள், ஏன் பீமன் எனக்கு தோக்கடிக்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? உங்களோட பலசாலி இந்த உலகத்தில் யாருமே இல்லையாச்சன். அப்போ ஜராசந்தன் சொல்கிறாரு, பீமனை நான் பார்க்கும்போது அப்படியே தான் நினச்சேன், இவெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தூக்கி அடிச்சிடலாம்னு நினச்சேன். ஆனால் நானே தகச்சு போயிட்டேன், பீமன் சரியான பலசாலி, என்னால் பீமனை தாக்கு பிடிக்க முடியுமா எனக்கு தெரில அப்படின்ட்டு 2 பேருமே வந்து அவங்க எதிரியை வந்து மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பீமன் வந்து சொல்கிறாரு, நாள் வரைக்கும் கிட்டுபன்னு சொல்கிற அரக்கனை தூக்கி அடித்தேன்,
பாக்கான்னு சொல்கிற ஒரு அரக்கனை கொஞ்சம் கூட சட்டையை பண்ணலை, சும்மா ஒற்றை தலையில் அவன் பறந்துட்டு போய் விழுந்தான். ஆனால் ஜராசந்தன் அப்படி இல்லை, பயங்கர பலசாலி, என்னையே திணற விடுறான் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு பீமன் சொல்கிறோம் இல்லையா, பேரை கேட்டோடனே சும்மா அதிருது இல்லைன்னு, அதுதான் ஜராசந்தன் அந்த காலத்தில் பேரை கேட்டோடனே அவன் அப்படியே கழிவானுங்க. நம்ம கிருஷ்ணர், அர்ஜுனன், பீமன், கர்ணனை தவிர, பலராமன், இந்த 5 பேரை தவிர மற்றவங்க எல்லாம் கழிவானுங்க. அப்பேற்பட்ட பயங்கர வீரன் தான் இந்த ஜராசந்தன், த மைட்டி அண்ட் பவர்ஃபுல் ஜராசந்தன். அப்போது கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, 28 நாள் தொடர்ந்து போர் நடக்குதுங்க. ஒரு நாள் 28 நாள் போர். 28 நாள் சண்டை நடக்குது. 28வது நாள் வருது, அதேமாதிரி சூரியன் உதயமாகுது, 2 பேரும் சண்டைக்கு வராங்க. அப்போது பீமன் என்ன பண்ணுறாரு, ஜராசந்தனோட சண்டை போட்டுட்ருக்காரு, ரெஸ்லிங் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, பீமன் கண்ணு படுற மாதிரி கிருஷ்ணர் வந்து பீமன் முன்னாடி போய் நிற்கிறார். தான் பின்னாடி கிருஷ்ணன் நிற்கிறா ஜராசந்தனுக்கு தெரியாது. கீழே இருக்கிற ஒரு குச்சை எடுத்து அந்த குச்சியை பீமன் கண்ணு முன்னாடி அப்படியே 2ஆக பொளந்து சைட்ல இருந்து விட்டு அடிக்கிறாரு. அப்போ பீமனுக்கு வந்து புரிஞ்சிருச்சு, ஜராசந்தனை வந்து அரைக்கி தான் ஒட்ட வச்சாங்க, அந்த ஜாயின் பண்ண இடம் தான் ஜராசந்தனுடைய மிகப்பெரிய பலகீனம்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பீமன் என்ன பண்ணுறாரு, பலமாக வந்து நம்ம ஜராசந்தனை அப்படியே தள்ளி விடுறாரு. அப்போ ஜராசந்தன் என்ன பண்ணுறாரு, அப்படியே பின்னாடி போகிறாரு. நம்ம பீமன் ஓடி போய் என்ன பண்ணுறாரு, இந்த ஷோல்டரில் ஜராசந்தன் அப்படி ஒரு மோது வரும்போது திருப்பி ஜராசந்தன் வந்து கொஞ்சம் ஸ்டன் ஆகி அப்படி ஒன்று பின்னாடி போகிறாரு. அப்போது இந்த 2 கையை இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஓடி போயிட்டு இந்த ஷோல்டரில் ஜராசந்தனுடைய நெஞ்சில் வச்சு இன்னொரு அடித்து அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்டன் ஆகும் போது இந்த கையை மடக்கிக்கிட்டு அவர் முகத்தில் ஒற்று இப்படி வேகமாக அப்படி அடிக்கவும் ஜராசந்தன் என்ன பண்ணுறாரு, வந்து இந்த பக்கம் விழுறாரு, அந்த ஸ்டேடியம் நடுவில் வந்து விழுட்டோன்னே அவருக்கு என்னடா நடக்குதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம பீமன் டக்குன்னு ஜராசந்தன் மேலே பாஞ்சு அவருடைய 2 காலால் அவருடைய ரைட் லெக் வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பீமன் அவரோட 2 கையினால் அவரோட லெஃப்ட் லெக் வந்து பிடிச்சி மேலே தூக்கும் போது தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி நம்ம பீமன் என்ன பண்ணுறாரு, ஜராசந்தனை அப்படியே 2 கிழிக்கிறார். அப்போது அடி வைத்து கீழே கிழிய ஆரம்பித்து மேலே தலை உச்சி வரைக்கும் அப்படியே கிழிஞ்சு வருது. காரணம் அதுதான், அந்த அடி வைத்து கீழே தான் வந்து அவருடைய அந்த ஜாயிண்ட் பண்ண அந்த இடம் தான் அவருடைய மிகப்பெரிய பலகீனமான இடம். அப்படி பீமன் என்ன பண்ணுறாரு, அவர் அப்படியே 2 பொளந்து வீசி அடிக்கிறார். ஜராசந்தன் அப்படியே கத்தி கதறிக்கிட்டே அப்படியே செத்து போய் கீழே விழுறாரு. இப்போது பீமன் ஜராசந்தனை சாகடிச்சிட்டாரு. இப்போ ஆக்சுவலி ஜராசந்தனை கொன்னது யார், நம்ம பகவான் கிருஷ்ணர். ஏன் கிருஷ்ணர் இந்த அளவுக்கு பிளான் பண்ணி ஜராசந்தனை தூக்குனாரு தெரியுமா? சப்போஸ் பீமன் ஜராசந்தனை இங்கே சாகடிக்கலைன்னா இந்த ஜராசந்தன் அவனுடைய படையை கூட்டிகிட்டு போயிட்டு எதிர்காலத்தில் அஸ்தினாபுரத்தில் இருக்கிற துரியோதனோட சேர்ந்துருப்பான். இந்த ஜராசந்தன் துரியோதனோடு சேர்ந்துருந்தானாக்கா குருஷேஸ்வர போர் சர்வசாதாரணமாக முடிஞ்சிருக்காது. பீமனுக்கும் பாண்டவன் நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். அதனால தான் முன்னக்கூட்டியே ஸ்கெட்ச் பண்ணி பிளானை பண்ணி நம்மளுடைய கிருஷ்ணர் வந்து ஜராசந்தனை முடிச்சு தள்ளினார். நீங்களே நல்லா கவனிச்சு பாருங்க, ஜராசந்தனுக்கு பலராமனையும் பிடிக்காது, கிருஷ்ணனும் பிடிக்காது, பாண்டவனும் பிடிக்காது. எப்படி ஜராசந்தன் வந்து அந்த பக்கம் சேர்ந்திருப்பான், பாண்டவர் பக்கம் சேர்ந்திருக்க மாட்டான். இவன் சாவலனா போய் கௌரவர் பக்கம் சேர்ந்திருப்பான். சப்போஸ் ஜராசந்தன் போயிட்டு கௌரவர் பக்கம் சேர்ந்திருந்தா கௌரவர் படம் 14 மில்லியன் இல்லை, அதையும் தாண்டி 28 மில்லியன் ஆயிருக்கும். அப்போ பாண்டவர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லானவன் ஜராசந்தனை அன்னைக்கு அவன் கொண்டுட்டாங்க. அப்போது ஜராசந்தனுடைய மகன்கிட்ட போயிட்டு பாவப்பட்ட அந்த கிங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணி, அந்த கிங் எல்லாம் கிருஷ்ணரால், பீமனால், அர்ஜுனனால் ரிலீஸ் ஆனதுனால இவங்க எல்லாருமே தன்னுடைய மன்னனா யுதிஷ்டனை ஏற்றுக்கிறாங்க. இதுக்கப்புறம் எங்களோட சக்கரவர்த்தி யுதிஷ்டன் தான், தர்மன் தான் அப்படின்ட்டு ஜராசந்தனுடைய மகனும் யுதிஷ்டனை மன்னராக ஏற்றுக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் தான் நம்ம பாண்டவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ராஜசூயன்னு சொல்கிற வேள்வியை ரொம்ப அழகாக செய்கிறாங்க. எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் சூப்பராக செஞ்சு முடிக்கிறாங்க. ஸோ மை ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நரசிம்மா மதன் ராஜ். டேக் கேர், பாய், see you again. நன்றி, வணக்கம்.